ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் கேட்குதுன்னா மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நோட்டு இல்லை பேப்பர் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ரைட். பாலிட்டியோட அடுத்த பாடம் அடிப்படை உரிமைகள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாலிட்டியோட சப்ஜெக்டே வந்து இதுதான். ஸோ இதுல இருந்தே 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா இதுல இருந்து இல்லாத கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஒரு கொஸ்டின் இருக்கும், இல்ல 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. நோட்ஸ்ல சில கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கேன், சில கண்டென்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டு நீங்க நோட்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நோட்ஸ்லயுமே நான் திருப்பி சில கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இன்னொரு தடவை திருப்பி நோட்ஸ் வந்து குரூப்ல போடுறேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே. ஓகே, ரைட். கவனிங்க. ஸோ பாலிட்டியில வந்து ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 12 முதல் 35 வரை. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போற பார்ட் பகுதி 3. ஓகேவா? ஆல்ரெடி எத்தனை பார்ட் பார்த்துட்டோம்? 2 பார்ட் பார்த்துட்டோம். ஓகேவா? பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் 1ல எதுல இருந்து எது முடிக்க பார்த்தோம்? விதிகள் 1 to 4. ஓகேவா? பார்ட் 2ல 5 to 11 சிட்டிசன்ஷிப் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? 1 to 4 அப்படின்றது வந்து யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? பார்ட் 1. பார்ட் 1 முடிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது? 25 பகுதிகள். மொத்தமா அரசியலமைப்பு அப்படின்றது 25 பகுதிகள். அதுல ஒவ்வொரு பகுதியா தான் பார்த்துட்டு வரோம். ஓகேவா? முதல் பகுதியை பார்த்தோம். முதல் பகுதியில 1ல இருந்து 4 விதிகள், அதை அப்படியே முடிச்சிட்டோம். ஓகேவா? யூனியன் பத்தி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 1 என்னது? பின்னாடி இருந்து வரும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். உதாரணத்துக்கே தெரியலன்னா எப்படி சார்? கிளாஸ் ரெகுலரா வர்றது இல்லையே நீங்க? வேலைங்களா? வேலையே பார்த்துட்டு இருந்த இந்த வேலையை எப்படி பாக்குறது? அட்மிஷன் போட்ட காசுல வேஸ்ட் ஆயிரும்ல. இதே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சார். ஆன்லைன் வரீங்க தானே, அப்புறம் ஏன் தெரியல? ஓகே ஓகே. ஜீவா, ஆர்டிகல் 1. இதெல்லாம் காரணமாவே சொல்லக்கூடாது மேம். ஆர்டிகல் 1. ஓகே. ஸ்னேகா, ஆர்டிகல் 2. வெளியில இருந்து ஒரு புதிய மாநிலத்தை இந்தியாக்குள்ள சேர்க்கிறதுக்கு. தாரணி, ஆர்டிகல் 3. ஓகே. ஆர்டிகல் 4 என்னது? எளிய சட்டமே போதும், அதுக்கு ஒரு சிறப்பு பெரும்பான்மை தேவையில்லை, எளிய சட்டம் மூலியமே இதை பண்ண முடியும் அப்படின்றது ஆர்டிகல் 4. 1, 2, 3, 4 பார்ட் 1. ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே பார்த்தோம். சிட்டிசன்ஷிப் எதுல இருந்து எது முடிக்க? 5 to 11. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க சாட் பாக்ஸ்ல வந்து போட்டுருங்க. ஓகேவா? 5 to 11. 5வது ஆர்டிகல் என்ன சொல்லுது? இந்தியாவை சேர்ந்தவங்களோட குடியுரிமை பத்தி சொல்லக்கூடியது 5வது ஆர்டிகல். 6வது ஆர்டிகல் என்னது? ஓகே. 7வது இந்தியா வந்தவங்க 7வது ஆர்டிகல். 8வது ஆர்டிகல் என்னது? வெளிநாட்டு வாழ்க்கை பத்தி சொல்லக்கூடியது 8வது ஆர்டிகல். 9 குடியுரிமை நீக்கிறது பத்தி சொல்றது. சோ நீங்க ஒரு குடியுரிமை வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா இந்த குடியுரிமை தன்னம்பால் நின்றோம் அப்படின்னு சொல்றது. 10வது என்னது?
ஸோ நீங்க மற்ற நாட்டோட ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வணிக போக்குவரத்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அது நீக்கப்படும் அப்படின்றது. 11 குடியுரிமை தொடர்பா எதனாலும் சட்டம் போடுறதுக்கு யாருக்கு அதிகாரம்? பாராளுமன்றத்துக்கு தான். ஓகேவா? ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இல்லை அப்படின்னு சொன்னா பாடம் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஜாகிரபி கூட பிரச்சனை இல்லை, மனப்பாடம் பண்றதா வேலை. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு புரியவே செய்யாது கான்செப்ட். ஓகேவா? ஸோ 2 பார்ட் பார்த்தாச்சு, ஆர்டிகல் 11 முடிக்க பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது 12ல இருந்து 35 வரைக்கும். ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் 2 கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பகுதி 3ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 12ல இருந்து 35 வரைக்கும். ஓகேவா? பகுதி 3லன்னு கேட்டாங்கன்னா 12ல இருந்து 35 இருக்கும். அடிப்படை உரிமைகள் தொடர்பானது அப்படின்னு கேட்டாங்கன்னா 14ல இருந்து 32 வரைக்கும். ஓகேங்களா? அப்ப இதுல இருக்கக்கூடிய 12, 13 பின்னாடி வரக்கூடிய 33, 34, 35 எல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் கிடையாது. ஓகேங்களா? சோ அது எல்லாமே இதுல வராது. ஓகேவா? அப்ப எதுல இருந்து எது முடிக்குன்னு கேட்டா அடிப்படை உரிமைன்னு எக்ஸாக்டா கேட்டாங்கன்னா 14ல இருந்து 32 வரைக்கும். பகுதி 3ல இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் மொத்தமா எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு? 12ல இருந்து 35 வரைக்கும். ஓகே, அது எல்லாமே டீடைல்ஸா பார்ப்போம். முதல்ல இந்த 2 கேள்வியை தெரிஞ்சுக்கோம். இந்த அடிப்படை உரிமை தான் பாத்தீங்கன்னா அரசியலமைப்போட பேஸே எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமை தான். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கிலீஷ் நோட்ஸ் போட்டிருக்கேன் குரூப்ல, பாத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம். ஸோ அரசியலமைப்போட மூலக்கல், மைல் ஸ்டோன் அல்லது கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான். இதுக்கு இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது. இப்ப நம்ம பாக்குறது 3rd பார்ட். ஓகேவா? இதோட அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது 4th பார்ட். 4th பார்ட் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அந்த டிபிஎஸ்பியும் ரெண்டும் சேர்ந்து தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்போட ஆன்மா அப்படின்றாங்க. ஓகே, சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்த ரெண்டும் சேர்ந்து இது போன குரூப் 4ல கேட்ட டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா 4ஆம் பகுதியுடன் சேர்த்து எது அரசியலமைப்பின் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை அப்படின்றதான் கேள்வி. இந்த 3வது பாயிண்ட் தான் டைரக்ட் கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ எதோட 4வது பார்ட்டோட சேர்த்து இது 3வது பார்ட். அப்ப 3ம் 4ம் சேர்த்துதான் அரசியலமைப்போட ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? சோ வழக்கம் போல எல்லாத்தையுமே ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த அடிப்படை உரிமை எங்க இருந்து எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அடிப்படை உரிமை எங்க இருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஏன் நம்ம அந்த பாடம் படிச்சோன்றது இங்க புரியுதுங்களா? ஒவ்வொரு பாடமும் போக போக நம்ம எது எங்கெங்க இருந்து எடுத்தோம் அப்படின்றது தெரியும். ஓகே, அதுக்காக தான் நீங்க இங்க போட்டு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணது இல்லை. அங்க மனப்பாடம் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பார்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியானது. ஸோ இது எல்லாம் ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன மோட்டோன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா டேட்டாவை தான் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, நீங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கிடையாது. உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டுலாம் தேவையே கிடையாது. டைரக்ட் டேட்டா தான் மனப்பாடம் பண்றோம். மனப்பாடம் பண்ணதான் அங்க போய் டெலிவரி பண்றோம். ஓகேங்களா? ஓகே, ரைட். இது எல்லாமே அடிப்படை உரிமை தொடர்பான பேசிக் கொஸ்டின்ஸ். இது 4மே கொஸ்டின் தான் ஆக்சுவலா. ஓகேவா? கொஸ்டின் ஏரியா தான் இது 4மே ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவின் மகாசாசனம், இந்த அடிப்படை உரிமையை தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல ஒரு மகாசாசனம் ஒண்ணு ரெடி கொடுத்திருப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருவான அடிப்படை உரிமை. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மன்னர் ஒரு கொடுங்கோல் மன்னனா இருக்காப்ல. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு உரிமை எல்லாம் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தர் அரசரா வராரு, அவர் தான் ஜான். ஓகேங்களா? இங்கிலாந்துல அந்த ஜான் வர்ற பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1215. ஓகே, 1215ல அவர் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு அடிப்படை உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பிரகடனத்தை ரிலீஸ் பண்றாரு. ஓகேவா? அதுதான் இங்கிலாந்தின் மகா சாசனம். ஓகேவா? அந்த மகா சாசனத்துல தான் ஃபர்ஸ்ட் எதை அவர் எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமையை எழுதுறாரு. அடிப்படை உரிமை இது மக்களுக்கு கண்டிப்பா அரசாங்கத்தாலே கொடுக்கணும் அப்படின்றத எழுதுறாரு. ஓகேவா? அது இங்கிலாந்தின் மகா சாசனம். அது மாதிரி இந்த அடிப்படை உரிமை யாருக்கு மகா சாசனம்? இந்தியாவுக்கு இது ஒரு மகாசாசனம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அடிப்படை உரிமையை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினதே யார் தான்? ஜான், மன்னர் ஜான் 1615 இங்கிலாந்தை சேர்ந்தவர். ஓகேவா? சோ எடுக்கப்பட்டது அமெரிக்கா. இந்த கான்செப்ட் இங்கிலாந்தை சேர்ந்த ஜான். ஓகேவா? இது ரெண்டையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீதி பரிபாலன தன்மையுடையது. நீதி பரிபாலன தன்மையுடையது ஜஸ்டிசபிள் நேச்சர். ஜஸ்டிசபிள்னா ஒருவேளை உங்களுக்கு இதை மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க டைரக்டா கோர்ட்ல போய் என்ன பண்ணிக்கலாம், கேஸ் போட்டு அதை வாங்கிக்கலாம். ஓகேவா? நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு இருக்கும். நான் ஜஸ்டிசபிள்னா ஒண்ணு உங்களுக்கு இது பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்காக என்ன பண்ண முடியாது, கேஸ் எல்லாம் போட முடியாது. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போகக்கூடிய அடிப்படை அரசு நெறிமுறை கோட்பாடுலாம் இருக்கும். ஓகே, அரசு நெறிமுறை கோட்பாட்டுல சிலதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அரசு இதெல்லாம் மக்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பண்ணி கொடுக்கல அப்படின்றதுக்காக நம்ம போய் அங்க கேஸ் போட முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீதி பரிபாலன தன்மை அற்றது. அவங்களே சொல்லிடுவான் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே நீதி பரிபாலன தன்மையற்றது அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் அரசு நினைச்சா பண்ணலாம். ஓகேவா?
இப்ப அரசு வந்து எல்லா இடத்துலயும் வந்து குடிநீர் வசதி பண்ணி கொடுக்கணும்ன்றது அரசோட கடமை. ஓகேவா? அரசு அதை மேபி எல்லா இடத்துலயும் பண்ணலாம், ஒரு சில இடத்துல பண்ணாம கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது. அது எல்லாமே டிபிஎஸ்பியில் வரக்கூடிய. இந்த அடிப்படை உரிமையை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்டிசிபிள் நேச்சர். இங்க கொடுத்துருக்க 12ல இருந்து 35 வரைக்கும் சில கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணுல உங்களுக்கு மேபி கொடுக்கல, தடை பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா கேஸ் போடலாம். ஓகேவா? இதுவுமே கொஸ்டினபிள். உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா கேட்கறப்ப இப்படிதான் கேட்போம். ஓகேவா? அடிப்படை உரிமை அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது, அடிப்படை உரிமை நீதி பரிபாலன தன்மை அற்றது. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்டா கேட்போம். அப்ப இது நீதி பரிபாலன தன்மை உடையது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? செகண்ட், சோ இந்த அடிப்படை உரிமையோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் மக்களாட்சியை மேம்படுத்துவது. ஓகேவா? மக்களுக்கு நமக்கு என்னது அரசியல் மக்களாட்சி நமக்கு தெரியும்ல, ஓட் பண்றது, நம்ம டைரக்டா எல்லாம் இது பண்றது, நமக்கு சோசியலிசா இருக்கிறது என்னதான் அரசியல் தான். ஓகேவா? ஒரு அரசியல் மக்களாட்சியை மேம்படுத்துறது தான் என்னது ஒரு அடிப்படை உரிமையோட நோக்கம். ஓகேவா? என்னது சட்டத்தின் அரசாங்கத்தை, ஒரு நல்ல ஒரு சட்டமுள்ள அரசாங்கத்தை உருவாக்குறது தான் இந்த அடிப்படை உரிமையோட நோக்கமா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் நோக்கங்கள். இந்த மாதிரி கேள்விகள் வராது, மேல இருக்க கேள்விகள் வரும். ஓகே, ரைட். நமக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி திருப்பி படிச்சாதான் இது. சோ அடிப்படை உரிமையை பொறுத்த வரைக்கும் மொத்தமா முதல்ல எத்தனை இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 7 இருந்துச்சு. ஓகேவா? அதுல 1 நீக்கிட்டு தற்போது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 6 இருக்குது. எதை நீக்கிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா விதி 31. நம்ம ஆல்வேஸ் திரும்ப படிச்சதான் சொத்துரிமை. ஓகே, ஏன் முன்னாடி அங்க படிச்சதெல்லாம் இங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, அதனாலதான் பாலிட்டி கிளாஸ்ல ஃப்ளோ இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், புரியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நம்ம எங்க பார்த்தோம் ஆல்ரெடி, அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை, எழுதப்பட்டது, எழுதப்படாது, அப்படி இப்படின்னு நிறைய பார்த்தோம்ல. ஸோ அதுலயே என்ன பார்த்தோம், இந்த அடிப்படை உரிமை எல்லாமே சின்ன டாபிக்கா பார்த்தோம். ஓகே, அங்கேயே பார்த்தோம் தானே, இதெல்லாம் இதே பாக்ஸ் கண்டு அங்கேயும் போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறதெல்லாம் என்ன பார்க்க போறோம்னா சமத்துவ விதி. சமத்துவ விதி ஆர்டிகல்ஸ் எதுல இருந்து எது முடிக்க எது சொல்லியிருந்த அடிப்படை உரிமை 14ல இருந்து 32 வரைக்கும், 14ல இருந்து 32 வரைக்கும் இருக்கா? இப்ப இதைத்தான் பார்க்க போறோம். கேட்டகரிஸா பிரிச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி சமத்துவ உரிமை. ஓகேவா? ஈக்குவாலிட்டி ரைட்ஸ். ஓகேவா? அது எதுல இருந்து எது முடிக்கனா 14ல இருந்து 18 முடிய. இது டைரக்டாவே உங்களுக்கு எப்படி கேட்பான்னா மேட்சஸ்ல கேட்பான். ஓகேங்களா? சோ இதையும் மேட்சஸ்ல கேட்பான். இந்த 6 பாயிண்ட்ஸ்ல எதையாவது ஒண்ணு மாத்தி கொடுத்துட்டு அதுல இருந்து மாறுபட்டதை கண்டறின்னு கேட்பான். 2022ல கொரோனாக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குரூப் 2 நடக்குது. குரூப் 2 நடந்ததுல இந்த கேள்வியை தான் கேள்வியா கேட்டிருந்தான். என்ன கேள்வி கேட்கறான்னு பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் மாறுபட்டது எதுன்னு கண்டறின்னு சொல்லிட்டு சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு உண்டான உரிமை, மத சுதந்திர உரிமை அப்படின்னு கொடுத்துட்டான். இதுல எது மாறுபட்டது? உண்டான உரிமை. ஏன்? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேவா? சோ அங்க என்னது நம்ம டக்குன்னு பாக்குறப்ப நமக்கு என்ன தோணும், எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு, நம்ம படிச்சோமே அப்படின்னு தான் தோணும். ஆனா என்னது அவங்க ஒரே வார்த்தை தான், இது உண்டான எதிரான. நீங்க வந்து 2022 குரூப் 2 கொஸ்டின் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுல பாலிட்டி கொஸ்டின்ல இந்த எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு பாருங்க. ஆஃப்டர் கொரோனா வந்து பாலிட்டியில இல்ல டிஎன்பிசிலே பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ரொம்ப ஷார்ப்பா இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? ஏன் இந்த டாபிக்ஸ் நான் திரும்ப நடத்துறேன்னா அதனாலதான். ஓகேவா? இந்த கிளாஸ் கூட நம்ம எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு 2 கிளாஸா எடுக்கிறதால 1 கிளாஸா எடுக்கிறதுன்றது அது போறதை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ரெண்டாவது சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை எதுல இருந்து எது முடிக்குன்னு பாத்தீங்கன்னா 19ல இருந்து 22 முடிக்க. 18 முடிஞ்சோன்னா என்ன ஸ்டார்ட் ஆயிரும் 19. ஓகேவா? இதெல்லாம் எழுத வேணாம் ஜீவா, நான் சொல்றதை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன், அதை மட்டும் எழுதுங்க. ஏன்னா இது நான் நோட்ஸ் கொடுத்துருவேன்ல, எழுதுனீங்கன்னா இங்க ஃபோக்கஸ் இருக்கு. இங்க கவனிங்க, எக்ஸ்ட்ரா நான் இதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்றப்ப நீங்க அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்ட். மூணாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. உங்களை வந்து யாராவது கொத்தடிமையா நீங்க இருக்கணும், ஓகேவா, நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு உங்களை ஃபோர்ஸ் பண்றது என்னதான்? சுரண்டதான். நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, சம்பளமே கொடுக்கல அப்படின்னு சொன்ன என்னதான்? உங்களை சுரண்டது அது எல்லாமே. சோ அதை பத்தி சொல்லக்கூடியது 23 மற்றும் 24. மத சுதந்திர உரிமை. நம்ம சாமி கும்பிடுறது, அவங்க ரிலிஜியனை ஃபாலோ பண்றது எல்லாமே மத சுதந்திர உரிமை 25ல இருந்து 28 முடிக்க. எதுல இருந்து எது முடிக்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே மனப்பாடம் பண்ணணும் கண்டிப்பா. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. ஓகேவா? இதெல்லாம் உள்ள டாபிக் பார்ப்போம். ஸோ நமக்கு தெரிஞ்ச சொத்துரிமை. ஓகேவா? அதை தான் நீக்கிட்டாங்க. இந்த சொத்துரிமையை ஏன் நீக்கினாங்க? ஏன் அடிப்படை உரிமையில இருந்தா அதுக்கு என்ன பலன், அடிப்படை உரிமையில இல்லாம ஏன் அதை நீக்கினாங்க, நீக்கி கொண்டு போய் ஏன் அதை சட்ட உரிமையா வச்சிருக்காங்க? ஓகேவா? இந்த அடிப்படை உரிமைக்கும் சட்ட உரிமைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகேவா? அது எல்லாமே பின்னாடி 31 வர்றப்ப டீட்டெயிலா பார்ப்போம். உங்களுக்கு அங்க பாக்குறப்ப சும்மா 31 சட்ட உரிமையை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இங்கே அது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லுவேன். ஏன் எதுக்கு மாத்தினாங்க,
மாத்துனதுனால என்ன பயன்? ஓகே, பயன் இருக்காது. மாத்துனதுனால அரசுக்கு என்ன பயன்? ஓகே, சோ லாஸ்ட் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த 6 உரிமைகளும் உங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம்? கோர்ட்டை போய் நாடலாம்னு சொல்லக்கூடியதான் இது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேவா? வார்த்தையிலே சொல்லியிருக்காங்கல்ல, தீர்வு காண்றது. நீங்க இந்த 6ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கல, சொத்துரிமையை விட்டுருங்க. இந்த 5ல உங்களுக்கு ஏதாவது கிடைக்கல, நீங்க என்ன பண்ணலாம்? கோர்ட்ல போய் கேஸ் போடலாம் சொல்லக்கூடியதான் விதி 32. அது எல்லாமே பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, ரைட். பாடத்துக்குள்ள போவோம். அடிப்படை உரிமையின் சிறப்பம்சங்கள். அடிப்படை உரிமையில என்னென்ன சிறப்பம்சம்லாம் இருக்குது? ஓகேவா? சோ அடிப்படை உரிமை, சில அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆக்சுவலா இது ஒரு கொஸ்டின் ஏரியா. இந்த கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 5 அடிப்படை உரிமைகள் இந்தியர்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? அப்ப மத்த அடிப்படை உரிமையெல்லாம் ஒரு ஃபாரினர் வந்து இங்க இருந்தாலுமே அந்த ஃபாரினருக்கும் மத்ததுல என்ன ஆகும்? பொருந்தும். ஓகேவா? இந்தியர்களுக்கு மட்டும் என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா விதி 15. விதி 15 என்ன சொல்லுது அப்படின்னா, இனம், அதாவது மொழி, இனம், மதம், ஓகேவா, இந்த மாதிரி எந்த அடிப்படையிலுமே என்ன பண்ணக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றத என்ன சொல்லுது? விதி 15 சொல்லுது. ஓகேவா? இது யாருக்கு? இந்தியர்களுக்கு மட்டும். ஒரு ஃபாரினர் வரப்ப அவருக்கு என்ன ஆகாது? அது பொருந்தாது. ஓகேவா? விதி 16. விதி 16 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம். சோ இப்ப ஃபாரினர் வந்து மத்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டில் அதிகமா வேலை வாய்ப்பு வாங்கிட்டு இங்க இருக்கவங்களுக்கு என்ன ஆகாது? வேலை வாய்ப்பு கிடைக்காது. அப்ப எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ண முடியாது? ஈக்குவாலிட்டி பார்க்க முடியாது. சோ அதனால 15, 16 ஜஸ்ட் ஒரு வார்த்தையா சொல்றேன், உள்ள போறப்ப எலாபரேட்டா இருக்கும். அப்ப பாப்போம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? விதி 19. 19 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 அடிப்படை உரிமைகள் கொடுப்பாங்க. ஓகேவா? அது எல்லாமே வரும். விதி 29, 30 பாத்தீங்கன்னா கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். 15, 16 அடுத்தடுத்த நம்பரா. சோ எது இந்தியர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதுல வராதது அப்படின்னு கேட்பான். ஓகேவா? ஆர்டிகல்ல இப்போ ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். 15, 16 அடுத்தடுத்தது 19, 29 9, 9 19, 29 29 அடுத்த நம்பர் 30. ஓகே தானே? 15, 16 19, 29, 30 இந்த 5 மட்டும் தான் இந்தியர்களுக்கு பொருந்தும். மற்ற எல்லாமே எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகே தானே? முழு அளவில் இல்லாவிடனும் சில காரணமிக்க கட்டுப்பாடுகள். இப்ப சில நமக்கு அடிப்படை உரிமை கொடுத்துட்டாங்க. இது முழுமையான உரிமையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? எல்லாரையும் கைது பண்ணலாமான்னு கேட்டா கைது பண்ண முடியாது. இந்தியால குடியரசுத் தலைவர் கைது பண்ண முடியுமா? முடியாது. பிரதமரை கைது பண்ண முடியுமா? முடியாது. அவங்களுக்குன்னு சில சிறப்பு சலுகைகள் எல்லாமே இருக்குது. அதனால இது வந்து ஒரு அடிப்படை உரிமைகள் முழுமையானதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? சில காரணமிக்க கட்டுப்பாடுகள், விதிவிலக்குகள்லாம் அடிப்படை உரிமையில இருக்குது. ஓகேவா? இப்ப பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம்னு சொல்லிட்டாங்க. சமத்துவம்னு சொல்லிட்டு ஏன் அப்ப ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க கம்யூனிட்டியை பொறுத்து? அப்ப என்ன இருக்கு? சில விதிவிலக்குகள் இருக்குது. அப்ப அடிப்படை உரிமைகள் முழுமையானது அல்ல. அப்ப முழுமையான அடிப்படை உரிமை இருக்கான்னு கேட்டா இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும்தான். சோ விதி 17 மற்றும் 24 இந்த 2 மட்டும்தான் அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முழுமையான அடிப்படை உரிமை. விதி 17 என்னன்னு பாத்தீங்கன்னா தீண்டாமை. ஓகேவா? தீண்டாமை ஒழிப்பு பத்தி சொல்லக்கூடியதான் விதி 17. தீண்டாமை யாரு பண்ணாலும் குற்றம் தான். பிரதமர் பண்ணாலும் குற்றம் தான், குடியரசுத் தலைவர் பண்ணாலும் குற்றம் தான். ஓகே, தீண்டாமையை பொறுத்த வரைக்கும் யாரு பண்ணாலுமே அது குற்றம் தான். அப்ப என்ன அது? தீண்டாமையில எந்த ஒரு விதி விலக்குமே கிடையாது. ஓகேவா? அது முழுமையானது. விதி 24 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. ஓகே, குழந்தை தொழிலாளரை யார் போர்ஸ் பண்ணி பண்ண வச்சாலுமே என்னதான் அது தப்புதான். ஓகேவா? இந்த 2 அப்ப என்னது? விதிவிலக்கே கிடையாது. யாரு பண்ணாலும் ஈக்குவல் தான். ஓகே, யாரு பண்ணாலும் அவங்க மேல என்ன பண்ணலாம்? ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா மத்த இது 2 இல்லாம மத்த இருக்கக்கூடிய நம்ம பார்த்தோம்ல 14ல இருந்து 32 முடிக்க மத்த எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விதிவிலக்குகள் இருக்கு. ஒன்னு கான்செப்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா விதிவிலக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அது எல்லாமே உள்ள போக போக உங்களுக்கு புரியும். இது 2மே கொஸ்டின் ஏரியா. இந்தியர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது 5 ஆர்டிகல்ஸ் தான். ஓகேவா? அது போக இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள முழுமையான அடிப்படை உரிமை என்னன்னு கேட்டீங்கன்னா 17, 24. ஏன் உங்களுக்கு இந்த நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன்னா அந்த நம்பரா படிச்சீங்கன்னா மறந்துடுவீங்க. மொட்டக்கட்டையா 17, 24 படிச்சீங்கன்னா மறந்துடுவீங்க. 17 தீண்டாமை, 24 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. உள்ள படிக்கிறப்ப டீட்டெயிலா படிப்போம், சும்மா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? காரணமிக்க கட்டுப்பாடுகள் இருக்குது. நீதிமன்றத்தை நாடலாம் நம்ம. இது நிரந்தரமானதோ அல்லது புனிதத்தன்மை வாய்ந்ததோ கிடையாது. இது நிரந்தரமா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அடிப்படை உரிமையில பாராளுமன்றம் நினைச்சா என்ன பண்ணலாம்? சேஞ்சஸ் கொண்டு வரலாம். யார் எந்த வழக்கு? அடிப்படை உரிமை கட்டமைப்பை சேஞ்ச் பண்ணாம அடிப்படை உரிமையை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வழக்குல சொல்லியிருப்பாங்க. படிச்சிருக்கோம் தானே ஆல்ரெடி. என்ன வழக்கு? கேசவநந்த பாரதி வழக்கு. வருஷம் வழக்கு சொல்லிட்டாலே அப்படி பின்னாடியே வருஷம் வந்துடணும். 73. ஓகேவா? 1973 இந்த கான்செப்ட்ல படிப்போம். கேசவநந்த பாரதி
இருந்தாலும் கேசவ வந்த பாரதி ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்ப என்னது, பாராளுமன்றம் நினைச்சா சேஞ்சஸ் பண்ண முடியும். அப்ப நிரந்தரமானதா அதுல சொல்லியிருக்கிறது தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சேஞ்சஸும் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். ஓகேவா? பார்லிமெண்டத்தால் திருத்த சட்டங்களுக்கு உட்படுத்த முடியும். ஓகேவா? இதெல்லாம் என்னது, சிறப்பம்சங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அடிப்படை உரிமையில இருக்கக்கூடியது. அடுத்த அடிப்படை உரிமையில ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆர்டிகளை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? மத்த எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா நிப்பாட்டிடுவாங்க. ஓகேவா? 2 அடிப்படை உரிமை மட்டும் தான் இருக்கும், மத்த அடிப்படை உரிமை எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்னன்னு கேட்டீங்கன்னா 20, 21. ஓகேவா? அந்த 20, 21 என்னன்றத உள்ள டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? இந்த தேசிய நெருக்கடி நிலையை பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? எழுதிக்கோங்க. இதான் தேசிய நெருக்கடின்னு போட்டு அதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. சும்மா சின்னதா எழுதிக்கோங்க. நான் இது மென்ஷன் பண்ணல, திருப்பி நான் மென்ஷன் பண்ணி நோட்ஸ்ல போடுவேன். இருந்தாலும் நீங்க இப்ப நோட் பண்றப்ப பண்ணிக்கோங்க. தேசிய நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு நெருக்கடி, உள்நாட்டு நெருக்கடின்னு 2 இருக்குது. இன்டர்னல் எமர்ஜென்சி, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதுல வெளிநாட்டு இதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள்லாம் தடுத்துருவாங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20, 21 தவிர எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. அப்ப ஒரு வெளிநாட்டு நெருக்கடி அப்ப 20, 21 மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், கிடைக்கும். உள்நாட்டு நெருக்கடி முப்ப என்ன கிடைக்கும்னா 19, 20, 21. ஓகேவா? சேம் 20, 21 தான். 19 நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். புரியாச்சுங்களா? போலாமா? ஓகே, ரைட். ஸோ நெருக்கடி எமர்ஜென்சி வந்துட்டாலே 20, 21 தவிர மற்ற எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவாங்க. ஓகேவா? 20, 21 நடைமுறையில இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சலுகைகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுவே அது வெளிநாட்டு நெருக்கடியா இருந்துச்சுன்னா 20, 21, உள்நாட்டு நெருக்கடியா இருந்துச்சுன்னா 19, 20, 21. ஓகேவா? இது எல்லாமே சிறப்பம்சங்கள். அதனாலதான் இது எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, ரைட். 31, 31B, 31C இதுல பெருசா அந்த கேள்விகள் கேட்கறதில்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எதுல வந்துடும் பாத்தீங்கன்னா சொத்து உரிமை இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து எந்த வகையான சொத்துக்கள் அதெல்லாம் கையகப்படுத்துற பத்தி சொல்லக்கூடியது 31A, B, C இதெல்லாமே. ஓகேவா? நம்ம கொஸ்டின்ஸ் பெரிய கேட்கறதில்ல, நமக்கு அந்த பார்ட்ஸ் தேவையில்லை. ஓகேவா? நமக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம பார்த்தோம்ல முன்னாடியே, சோ 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியது. ஆனா அடிப்படை உரிமை அப்படின்றது 14ல இருந்து 32 வரைக்கும் தான். அப்ப கீழே இருக்கக்கூடிய 33, 34, 35. ஓகேவா? அப்ப இங்க என்ன மிஸ் ஆகுதுன்னா, எது மிஸ் ஆகுது, 12, 13 மிஸ் ஆகுது மேல. ஓகேவா? கீழே என்ன மிஸ் ஆகுது, 33, 34, 35 மிஸ் ஆகுது. இந்த 5ஐயும் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் உள்ள டைரக்டா பாடத்துக்குள்ள போய். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 12. இந்த 12 எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசோட வரையறை. ஓகேவா? அரசுனா என்ன, போன குரூப் 1 கொஸ்டின், குரூப் 1ல வந்து கேட்டிருந்தான். போன 2024 குரூப் 1 கொஸ்டின்ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இது மாதிரி கொடுத்துட்டாங்க, மேட்சஸ் மாதிரி. கீழ்கண்டவற்றுள் சரியான இணைகளை கண்டறின்னு சொல்லிட்டு விதி 12 அரசு பற்றி கூறக்கூடியது, விதி 13 இதை சொல்லுது, விதி 14 இது, விதி 15 இது. ஓகேவா? 4ஐயும் கொடுத்துட்டு எது மாறுபட்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, நீங்க குரூப் 1 கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஓகேவா? ஆல்ரெடி கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் போட்டோம். போனதுக்கு அடுத்து டைரக்டாவே இது வரைக்கும் நடந்த பாலிட்டி டெஸ்டையே என்ன பண்ணலாம்னு சொன்னா எக்ஸாம் ஆக்கும். ஓகேவா? அடுத்த டெஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ஓரல் டெஸ்ட் முடிச்சுட்டு இது, அதாவது டைரக்ட் கொஸ்டின்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ங்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த எக்ஸாம் கொஸ்டினே வந்து டைரக்டா டெஸ்டா வைப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸோட டஃப்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். அரசு பத்தி சொல்லக்கூடியது, அரசுனா யார் யார் வர்றாங்க, பாராளுமன்றம், சட்டமன்றம். ஓகேவா? சோ அதுல வேற என்னெல்லாம் வருது, பாராளுமன்றம், சட்டமன்றமும் அரசு தான். உள்ளாட்சி அமைப்புல வரக்கூடிய நகராட்சியும் பஞ்சாயத்தும் என்னதான், அரசு தான். ஓகேவா? அது போக சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற அமைப்புகள் அப்படின்னா எல்ஐசி, ஓஎன்ஜிசி இவங்கெல்லாம் யாரு, பொதுத்துறை நிறுவனங்கள். ஓகேவா? இவங்களும் எதுலதான் வருவாங்க, அரசு சார்ந்த நிறுவனங்கள் தான், அரசு துறைகள் தான் இவங்களுமே. ஓகேவா? அரசு அப்படின்றதுக்கான வரையறை பத்தி ஒன் லைன்ல சொல்லணும். விதி ஆர்டிகல் 12 என்ன சொல்லுதுன்னா அரசு என்பதற்கான வரையறை. ஓகேவா? இது ஜஸ்ட் நம்ம வார்த்தையை படிக்கிறதுக்கு. யார் யாரெல்லாம் அரசு அப்படின்னா இவங்க எல்லாம் அரசு. பாராளுமன்றம், சட்டமன்றம், பஞ்சாயத்து, நகராட்சி, அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இவங்க எல்லாமே சட்டம். 12 முடிஞ்சா 13 கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. உச்சநீதிமன்ற கருத்துப்படி அரசாங்கத்திற்காக பணிபுரியும் தனியார் நிறுவனங்கள் கூட என்னதான்
அரசாங்கத்துக்கு சேர்ந்தது தான். ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளுடன் ஒத்தியலாத சட்டங்கள் செல்லுபடி ஆகாது. அடிப்படை உரிமை ஆல்ரெடி எழுதி வச்சிட்டார் அம்பேத்கர். இப்ப நம்ம காலப்போக்கில் வந்து திடீர்னு ஒரு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் அடிப்படை உரிமையை பாதிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணிடும் உச்சநீதிமன்றம் அபாலிஷ் பண்ணி விட்டுரும். அதுவே அந்த சொல்லக்கூடியதான் விதி 13. அடிப்படை உரிமைக்கு எதிராக ஒரு சட்டம் போட்டா அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் உள்ள புகுந்து காலி பண்ணிடுவாங்க. ஓகேவா? என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி உச்சநீதிமன்றம் இல்ல, உச்சநீதிமன்றமும் என்ன பண்ணலாம், அதை கேன்சல் பண்ணலாம், உயர்நீதிமன்றமும் அதை கேன்சல் பண்ணலாம். உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்றதுக்கு ஆர்டிகல் 32, உயர்நீதிமன்றம் கேன்சல் பண்றதுக்கு ஆர்டிகல் 226. ஓகேவா? இது 2020 இந்த குரூப் 4க்கு முன்னாடி குரூப் 4. ஓகேங்களா? அந்த குரூப் 4ல டைரக்ட் கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. சோ உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இந்த இது பேர் நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீதி பேராணைகளை வெளியிடுவதற்கான ஆர்டிகல் என்னன்னு கேட்டிருந்தான். கீழேயே வந்து ரெண்டையும் சேர்த்தே கொடுத்திருந்தான். 32 226 30 230. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டையுமே சேர்த்தே வந்து கொடுத்திருந்தான். ஓகேவா? அப்ப நம்ம இப்ப நான் ஒரு 2 பக்கம் நடத்திருப்பேனா, அதுக்குள்ளே நான் எத்தனை கொஸ்டின் சொல்லிட்டேன். அப்ப இருந்து என்ன ஆகுது, ஜஸ்ட் அடிப்படை உரிமையில வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி ஒரு எக்ஸாம்ல இருக்கும். ஓகே, இப்ப மட்டுமே நான் ஒரு 5-6 கேள்வி சொல்லிட்டேன். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் எழுதின எக்ஸாம். ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு பாடம் நடத்துறப்ப இதெல்லாம் வந்து இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். ஓகேவா? அடுத்தவங்களுக்கு இதுல வந்துச்சு அதுல வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ரைட். உச்சநீதிமன்றம் 32க்கு கீழே வந்து என்ன பண்ணலாம், இந்த சட்டத்தை கேன்சல் பண்ணலாம். உயர்நீதிமன்றம் 226க்கு கீழே வந்து கேன்சல் பண்றோம். இந்த 32 நம்ம எங்க பார்த்தோம், அவங்க பார்த்தோம்ல, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அடிப்படை உரிமையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றத்தை நாடி நீங்க இது பண்ணிக்கலாம். சேம் அதே தான், இந்த சட்டமும் எதிராக இருக்கிறதுனால உச்சநீதிமன்றமே என்ன ஆயிடும், அபாலிஷ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இது இல்ல ஜுடிஷியல் ரிவ்யூ இதுல வராது. இது வந்து உச்சநீதிமன்றத்துல அந்த இதை சட்டத்தை கேன்சல் பண்றதுக்கு தான். ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு என்ன பார்த்தோம், என்ன ஆர்டிகல் 143 143 வந்து குடியரசுத் தலைவர் இது அந்த ஆர்டிகல் தான். ஓகேவா? நம்ம பின்னாடி இது வர்றப்ப தெரியும், அது என்னது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் படிப்போம்ல, அங்க தெளிவா தெரியும். ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 32, உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 226 ரெண்டுமே ரொம்ப முக்கியம். உச்சநீதிமன்றத்தோட ஆர்டிகிளும் முக்கியம், உயர்நீதிமன்றத்தோட ஆர்டிகிளும் முக்கியம். சோ ஒரு சட்டத்தை செல்லுபடி ஆகாம பண்றதுக்கு. ஓகேவா? இந்த சட்டம்லாம் அப்ப சட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றம் சட்டமன்றம் இயற்றக்கூடிய நிரந்தர சட்டங்கள். இதெல்லாம் என்னது, பார்லிமென்றம் சட்டமன்றம் இயற்றக்கூடிய நிரந்தர சட்டம். இது போக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆளுநர்லாம் பாத்தீங்கன்னா அப்பைக்கப்ப வெளியிடக்கூடிய அவசர சட்டம். ஓகேவா? இந்த ஒருவேளை அது நிரந்தர சட்டமா இருந்தாலும் சரி, அவசர சட்டமா இருந்தாலும் சரி, அது அடிப்படை உரிமையை பாதிச்சா அது என்ன ஆகும், யார் கேன்சல் பண்ணிடுவா, கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிடும். ஓகேவா? அது நிரந்தர உரிமையா இருந்தாலும் சரி, அவசர சட்டமா இருந்தாலும், நிரந்தர சட்டமா இருந்தாலும் சரி, அவசர சட்டமா இருந்தாலும் சரி. ஓகேவா? எந்த வகையான சட்டமா இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது. ஓகேவா? இது நம்ம பார்த்த கேசவன் அந்த பாரதி ஆல்ரெடி நமக்கு தெரியும். அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதை இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 12, 13 பார்த்துட்டோம். அது போக பின்னாடி என்னென்ன இருந்துச்சு, 33, 34, 35. ஓகே, 33 என்னன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றம் ராணுவ முகமைகளுக்கு இவற்றை பறிக்கலாம். இப்ப ராணுவ முகமைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, மிலிட்டரி கேம்ப் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மிலிட்டரின்னு இல்ல, ராணுவம் சார்ந்த மிலிட்டரி, ஏர்போர்ஸ், நேவி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அடிப்படை உரிமை என்னது, நீங்க நினைச்சதை பேசலாம், நீங்க நினைச்சதை வீடியோ எடுத்து வெளியிடலாம், கருத்து சுதந்திரம் தெரிவிக்கலாம். ஆனா மிலிட்டரியில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு அடிப்படை உரிமைகளும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க மிலிட்டரிக்குள்ள போறப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எழுதி வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் என்ன பண்ணுவாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், அவங்க எல்லாத்தையுமே அப்படி ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கிறது, ஒரு லொகேஷன்ல இருக்கிறத வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா என்ன ஆகும், தெரிஞ்சிடும். மொத்த மிலிட்டரி கேம்பும் எங்க இருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். அவங்களுக்குள்ள ஒரு சங்கம் அமைச்சுக்கிட்டு இப்ப மிலிட்டரியில இருந்து போராட்டம் பண்ண, எனக்கு சம்பளம் தரல, எனக்கு வேலை கடுமையா இருக்குன்னு போராட்டம் பண்ண என்ன ஆகும், மிலிட்டரியே போராட்டம் பண்ண யார் போய் சமாளிக்கிறது, பண்ண முடியாதுல்ல. சோ அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு போக்குவரத்து துறையோ ஒரு மின்சாரத்துறையில வேலை பாக்குறீங்கன்னா சங்கம் அமைக்க உரிமை இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம், 19ல வரும். ஓகேவா? நீங்க ஒரு சங்கம் அமைச்சுக்கலாம். இப்ப நாளைக்கு விஏஓ ஒரு டிஎன்பிசில குரூப் 4 ஆனா கூட உங்களுக்கு சங்கம் இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க ஒரு குரூப் 4 ஆஃபீஸர் ஆகுறீங்க,
உங்க பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓவராலா குரூப் 4ல இருக்கக்கூடிய அசோசியேஷன் இருக்கும், பிஏஓ அசோசியேஷன் எல்லாமே இருக்கும். ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப அந்த அசோசியேஷன்ல இருந்து வந்து உங்களை காப்பாத்துவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கம் அமைக்கிற உரிமைன்னா இது கிடையாது. இப்படி சில அடிப்படை உரிமைகளை ராணுவ முகமைகளுக்கு இந்திய அரசு என்ன பண்ணிருக்குது, பேசிக்காவே என்ன பண்ணிட்டாங்க, கொடுக்கல. ஓகேவா? அதை பத்தி சொல்லக்கூடியதான் விதி 33. அவங்களுக்கு அடிப்படை உரிமை இல்லை. ஓகேவா? ராணுவ முகமைகளுக்கு இது 33. ஓகேவா? 33 எப்படி இருக்கு நம்பர், யூனிஃபார்மா இருக்கா? அப்ப யூனிஃபார்முக்கு அவங்க போடுறவங்களுக்கு எல்லாம் அடிப்படை உரிமை இல்லை அப்படின்றதான் 33. 34 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ராணுவ ஆட்சி. ஓகேங்களா? ராணுவ ஆட்சி அப்படின்னா என்னன்னா, இங்க ஒரு அடக்க முடியாத கலவரம் நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அவங்க என்ன பண்ணுவாங்க, ராணுவத்தை இறக்கி அந்த பகுதியை ராணுவ ஆட்சியை என்ன பண்ணுவாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ராணுவ ஆட்சியை டிக்ளேர் பண்றப்ப இங்க இருக்க அடிப்படை உரிமை, நமக்கு இப்போ ஒரு அடிப்படை உரிமை இருக்கும்ல, பேசலாம், கருத்து தெரிவிக்கலாம், வெளியே கூட்டம் போடலாம், நீங்க ஒரு போராட்டம் நடத்தலாம். இப்படி ராணுவ ஆட்சி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும். ஓகேவா? உங்களுக்கு அவங்களுக்கு இல்ல. சோ ஒரு பகுதியில் ராணுவ ஆட்சியை நடைமுறைப்படுத்துறப்ப அங்க இருக்க அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் சொல்றதுதான் விதி 34. ஓகே, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதானே? 33 அதுல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அடிப்படை உரிமையை பேசிக்காவே என்ன பண்ணுவாங்க, பறிச்சிருவாங்க. 33 ஒருவேளை ராணுவ ஆட்சி ஒரு பகுதியில போடுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை பறிச்சிருவாங்க. ஓகேவா? 34. விதி 35. விதி 35 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு அதிகாரம். அடிப்படை உரிமை தொடர்பான எந்த ஒரு இது சட்டமும் இயற்றணும்னா அதுக்கு யாருக்கு தான் அதிகாரம், பாராளுமன்றத்துக்கு அதிகாரம். ஓகே, மோஸ்ட்லி அந்த கடைசி விதி எல்லாமே எது ரிலேட்டடா தான் இருக்கும், பாராளுமன்றத்தோட அதிகாரம் ரிலேட்டடாவே இருக்கும். நீங்க சிட்டிசன்ஷிப்ல பார்த்தாலே தெரியும், ஆர்டிகல் 11 எதுதான், சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா சட்டம் ஏற்ற பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம். அடிப்படை உரிமை தொடர்பான சட்டம் ஏற்ற பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம். ஓகேவா? சட்டமன்றத்துக்கு அதெல்லாம் கிடையாது. பாராளுமன்றத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுக்க முழுக்க. ஓகேவா? அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லக்கூடியது 35. புரிஞ்சதானே? 12 என்ன 13 என்ன தனியா பார்த்துட்டோம். ஓகே, 12னா என்னது, 12 என்னது, அரசு வரையறை. சோ அரசுனா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. 13 என்னது, இப்பதானே பார்த்தோம். கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். அரசியலமைப்புக்கு எதிரான சட்டங்கள் செல்லுபடி ஆகாது. ஓகேவா? அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான எந்த சட்டமும் செல்லுபடி ஆகாது. அப்படி எதிராக வரக்கூடியதை உச்சநீதிமன்றம் கேட்டுச்சுன்னா 32, உயர்நீதிமன்றம் கேட்டுச்சுன்னா 226. ஓகே தானே? அது ஓகே. 33 என்னது, மிலிட்டரிஸ்க்கு அந்த பேஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் புடிங்கிடுவாங்க. ஓகேவா? 34 என்னது, கடையிலப்ப நமக்கு அதெல்லாம் கிடைக்காம போயிடும். அவங்க ஃபுல் பவர் ராணுவத்துட்டு போயிடும், நமக்கு அடிப்படை உரிமை எதுவுமே கிடைக்காது. ஓகே. 35 என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான எந்த சட்டமும் ஏற்றோம்னா பாராளுமன்றத்து அதிகாரம். முடிஞ்சதுதானே? இது எல்லாமே 12ல இருந்து 32 இல்லாம இருக்கக்கூடிய மீதி 5. ஓகே தானே? புரிஞ்சதானே? போயிடலாம் தானே? அடுத்த உள்ள கான்செப்டுக்குள்ள போயிடலாம் தானே? ஓகே, இந்த பகுதி 3ல வந்து இது வரைக்கும் என்னென்ன திருத்தங்கள் நடந்திருக்கு. ஓகேவா? சில வழக்குகள் ரொம்ப முக்கியமானது. ஓகே, வழக்குகள் இந்த 4ஐயும் பாத்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3ஐயும் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இயர் வைஸா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த 3ஐயும் கொடுத்துட்டு இயர் வைஸா அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. வழக்குகள் ரொம்ப முக்கியம். வழக்குகள்ல எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சின்ன மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்க கொடுத்துட்டு வருஷத்தை கேட்கலாம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு கேட்கணும்னா இப்படி கேட்கலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்குக்குரிய அந்த கான்செப்ட் இருக்குல்ல, வழக்கு கொடுத்த தீர்ப்பு கொடுத்துட்டு இந்த தீர்ப்பு எந்த வழக்கோடு தொடர்புடையதுன்னு கேட்கலாம். ஓகேவா? இது ரெண்டுமே கேட்டாங்கன்னா குரூப் 4 மாதிரியான கேள்விகள் ரொம்ப சிம்பிளா கேட்டுருவான். நீங்க டைரக்டா படிச்சு மனப்பாடம் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? குரூப் 1, குரூப் 2 மாதிரியான கேள்விகள் போயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி கேட்பான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். சோ 4 வழக்க கொடுத்துட்டு வரிசை இயர் அடிப்படையில் என்ன பண்ணு, வரிசைப்படுத்துன்னு கேட்டுருவோம். அப்ப என்ன பண்ணணும், 4 இயரும் தெரியணும், 4 வழக்கும் தெரியணும் நமக்கு. ஓகேவா? இயர் அடிப்படையில் வரிசைப்படுத்துன்னு கேட்கலாம். இல்ல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே வழக்குகள், அந்த சைடு ஃபுல்லாமே தீர்ப்புகள். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், மேட்சஸ். அப்ப என்ன ஆகும், 4 வழக்கு 4 தீர்ப்புமே என்ன ஆகணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா என்ன ஆயிரும், மிஸ் ஆயிரும். ஓகேவா? சோ இதுதான் கொஸ்டினோட டஃப்னஸ் அப்படிங்கிறது. குரூப் 1 குரூப் 4க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்றது அதுதான். கேள்வி எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? அந்த கேள்வி அவன் எப்படி கேட்க போறான்றத மேட்ரு. ஒரே கான்செப்ட் தான், நீங்க அதை எப்படி படிக்க போறீங்கன்றத மேட்ரு. ஓகேவா?
நீங்க இப்ப சிம்பிளா படிக்கிற ஆள்னா இதை ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போவீங்க. ஒரு குரூப் ஒன் மாதிரியான ஆஸ்பிரண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து அப்படித்தான் அணுகுவோம். நீங்க ஏன் குரூப் ஒன் ரேஞ்சுக்கு படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு படிச்சா எந்த கேள்வியா இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? நம்ம குரூப் ஒரு மாதிரி டைரக்டா இது 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 இதுன்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், மாட்டிக்கிடுவோம். ஏன் நமக்கு குரூப் ஃபோர் என்ன ஆயிரும் 1 or 2 மார்க்ல